அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பழமொழி: பசி வந்தாலே பணிவு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியிலும் பொறுமையிலும் உயர்ந்தவர். அவர்களின் வாழ்க்கை நமக்கு தாழ்மையின் பாடம். கவிதை: பசியால் வயிறு வலிக்க கல்லால் கட்டினார். பரிசு வேண்டாம் என உலகை விளக்கினார். அன்பு நிறைந்த இதயம் அவருக்கு. அல்லாஹ் ஒருவனே போதும் நிம்மதிக்கு. இக்கவிக்கு ஏற்றாற்போல் இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புர்தா ஷரீஃபில் 30வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள்: وَشَدَّ مِنْ صَعَبٍ أَخْشَاءَهُ وَتَوَى تَحْتَ الْحِجَارَةِ كَشْحًا مُتْرَفَ الْأَدَمِ. கடும் பசியால் கருணை நபிகளார் தன் வயிற்றை கட்டினார்கள். பட்டு போன்ற மென்மையான தோலினை பெற்ற இடையினை கற்களுக்கு அடியில் வைத்து சுற்றினார்கள். கவிஞர் கூறுகிறார்: நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையும் தியாகமும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். பசியால் வயிறு வலித்த போதும் அதற்காக குறை கூறாமல் தம் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டார்கள். அவர்களின் உடல் மென்மையானதாக இருந்தும் உலக வசதிகளை நாடாமல் பொறுமையுடனும் நன்றி உணர்வுடனும் வாழ்ந்தார்கள். இதன் மூலம் நம்மை பொறுமை, தியாகம் மற்றும் நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டினார்கள். பசி வந்தாலும் நம்பிக்கை குறையாது. இதுவே நபியின் வாழ்க்கை பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் பசியிலும் தன் வயிற்றை கல்லால் கட்டினார். ஆனாலும் அவர்களின் இதயம் அல்லாஹ்வில் நிம்மதி கண்டது. இதுவே நமக்கான தக்வா வாழ்க்கையின் பாடம்.